வெல்கம் டு Azeemskitchen. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் காஸ்ட்லியான ட்ராகன் சிக்கனை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் போன்லெஸ் 1/2 கிலோ, ஆனியன் 2, கேப்சிகம் 1, டொமேட்டோ சாஸ் 1/2 கப், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் பொடிசாக நறுக்குனது 1 ஸ்பூன், கார்லிக் பொடிசாக நறுக்குனது 1 ஸ்பூன், மைதா 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 1 ஸ்பூன், ரெட் சில்லி காஞ்ச மிளகாய் 4-5, முந்திரி பருப்பு 15, சோயா சாஸ் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஆயில் பொரிக்கிறதுக்கு, சால்ட்டு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு சால்ட்டு, ஒரு முட்டை உடைச்சி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஐஸ் வாட்டர் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் இந்த ட்ராகன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை இதோடு கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த பொசிஷனில் அழகாக நீளமாக ஃபிங்கர் சிப்ஸுக்கு வெட்டுற மாதிரி வெட்டினது இதை அப்படியே இதில் மசாலா கூட ஆட் பண்ணிக்கணும். நல்லா பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பீஸாக போட்டு தனித்தனியாக பொரித்து எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். எல்லாம் தனித்தனியாக போட்டு ஒன்றா பறித்து விட்டு வேக வைக்கணுங்க. நல்லா பொரியணும். மிதமான சூட்டில் வச்சு வேக வைங்க. ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் இப்போ பொரிச்சோம் இல்லையா, அதிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு பொடியாக சாப் பண்ணுது அதை போட்டு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கணும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் வந்தால் போதும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக லேசாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆனியனும் பார்க்குறதுக்கு அந்த ட்ராகன் மாதிரியே அந்த ஷேப்லேயே இருக்கணும். நம்ம சிக்கன் பொரிச்சோம் தெரியுமா, அதே மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி இது கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சிகம் கூட ட்ராகன் மாதிரியே இருக்கணும். இந்த மாதிரி ட்ராகன் மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் வந்துடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுருக்கணும். இது சில்லி சாஸ் வெளியில் வாங்கினதில்லை, ஹோம்மேடு, வீட்டிலையே பண்ணது. இது கூட பெப்பரு 1 ஸ்பூனு, இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு, டொமேட்டோ பியூரி. வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க.
கேப்சிகம் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு தன்மை போனால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணணும். டார்க் சோயா சாஸு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சிகமோட ஸ்மெல்லு வெளில வரும். இது கூட அந்த டிராகன் சிக்கன் பொரிச்சு வச்சுக்கோங்க. இந்த பொரிச்சு வச்சுருக்க டிராகன் சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கணும். தீ கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு நல்லா மசாலாவில் நல்லா பரட்டினதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கனாக்கா டிராகன் சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டிங்கனாக்கா நமக்கு டிராகன் சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்ன பொசிஷன் பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை இது கூட ஆட் பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சது அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த இதுக்கு முந்திரி நிறையா போட்டிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். எல்லாமே டிராகன் ஸ்டைலில் இந்த பாருங்கள், ஹாஃப் கர்வா கிரசன்ட் மூன் மாதிரியே இருக்கணும். எல்லாமே சிக்கன்னு, ஆனியனு, கேப்சிகம்மு, முந்திரி பருப்பு எல்லாமே அந்த கிரசன்ட் மூன் ஸ்டைப்பில் இருக்குன்னா அதான் டிராகன் ஸ்டைலுக்குள்ளே, டிராகன் சிக்கனுக்குள்ளே அந்த ஸ்டைலு. இப்போ நம்ம டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம டிராகன் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.